செத்துட்டா உங்களுக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னா அப்படி இல்லை. குருன்றது ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுடைய மனம்தான் குரு. நான் ஒரு வழிபோக்கம் தான். என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லிங்கிறத தவிர நான் உங்களுக்கெல்லாம் குரு கிடையாது. ஒரு மனுஷனுக்கு எத்தனையோ குருமார்கள் வாழ்க்கையில் வருவாங்க. அதையெல்லாம் குரு ஆகாது. ஆனால் உங்கள் மனம்தான் குரு. அதனால தான் சொன்ன அன்பே சிவம் மனமே குருன்னு. கடவுள் எதில் இருக்கிறான்னா அன்பில் தான் இருக்கிறான். அதை வழிநடத்தது எதுன்னா உங்கள் மனம்தான் வழிநடத்துது. அது உங்கள் மனம்தான் குரு. பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் மனுஷனுக்கு அவனுடைய மனம்தான் குரு. அந்த மனம்தான் சொல்கிறத தான் அவன் எடுத்துப்பான். தாய் சொன்னால் கேட்க மாட்டான், தகப்பன் சொன்னால் கேட்க மாட்டான், பொண்டாட்டி சொன்னால் கேட்க மாட்டான், பிள்ளை சொன்னால் கேட்க மாட்டான், வெளியே போகிற குரு சொன்னாலும் கேட்க மாட்டான். அவன் மனம் சரின்னு எடுத்துக்கிச்சுன்னா அதில் போய் ஈடுபடுவான். அப்போது அவன் மனம்தான் அவனை வழிநடத்துது. அதனால தான் அன்பே சிவம் மனமே குருன்னு. அப்படிப்பட்ட மனத்தை அடக்கணுன்றதுக்காக சொல்கிறார். கறந்த பால் முளைப்புகா, கடைந்த வெண்ணெய் மோற்புகா, ஒடிந்த சங்கின் ஓசை உட்புகா, உதிர்ந்த காய்கனி மரம்புகா. மனம்னு இருந்தால் சங்குன்னு இருந்தா மரம்னு இருந்தால் காய்கறி இருக்கும், கனி இருக்கும். இப்போ மோருன்னு இருந்தால் அதில் வெண்ணெய் இருக்கும், அதை கடைஞ்சி எடுத்தால் தான் ஒட்டாது. மரம்னு இருந்தால் காய்கனி இருக்கும், அறுத்தா தான் திருப்பி சேர்க்க முடியாது. சங்குன்னு இந்த கீழே வச்சுட்டுனா கூட ஊதாதுவியே சாணாவே ஒரு சத்தம் கொடுத்துக்கினே இருக்கும். அதை தூள் தூளாக ஒடிடான்றாரு. அந்த மாதிரி மனம்னு இருந்தால் ஆசை இருக்குதான்டா செய்யும். அந்த ஆசையை அழிச்சிட்டு இருந்தால் கடவுளை போய் சேர முடியும்ன்றாரு. அப்போது ஆசை அழியணும். ஆசை அழிஞ்சிட்டா என்ன பண்ணுவோம்? நம்ம கடவுளை சேர்ந்துடுவோம். பிறப்பு தவிர்க்கலாம், துன்பங்கள்லேருந்து வெளியே வந்துடலாம். இனி நம்ம வாழ்க்கையில் துன்பங்களே கிடையாது. இதுக்காக இவ்வளவும் சொல்லி வச்சிருக்கிறாங்க. இதை எப்படி அடையிறதுன்னா இந்த உடல் நல்லா இருக்கும்போதே அடையணும். அதனால் சொல்கிறாரு, ஓட முள்ள போது ஓடி ஒல்லாவலாம், ஓடம் உள்ள போது உறுதி பண்ணி கொள்ளலாம். ஓடம் உடைந்து போனால் ஆடும் இல்லை கோலும் இல்லை, அனாதை அனாதையினர். அது என்ன ஆடு இல்லை கோல் இல்லை? ஆடுன்னா என்னது, கோலுன்னா என்னது? அவன் தான் செத்து போய் அனாதையாக போகிறேன், அப்புறம் ஆடு என்னது கோல் என்னத்துக்கு அப்படின்னா? ஆடுன்னா வாசி, ஒரு ஜான். அவன் மூக்கிலேருந்து உச்சந்தலை வரைக்கும் ஒரு ஜான் முழல ஒரு மூச்சு ஓடிங்குது. ஒரு முழம் அவன் மூக்கிலேருந்து தொப்புள் வரைக்கும் ஒரு முழம் மூச்சு ஒன்று ஓடிங்குது. அதை தான் குடும்பத்தில் சொல்லுவான், ஜான் யாருன்னா முழம் சறுக்குது பண்ணுவாங்க. இந்த ஜான் யாருன்னா முழம் சறுக்குது என்னன்னா, இங்கேருந்து மூக்கிலேருந்து மூச்சு ஒரு ஜான் மேலே ஏற்றுன்னா இந்த மூச்சு ஒரு முழம் கீழே இறங்கிடும். ஆனால் இவன் என்ன சொல்லுவான், வீட்டு செலவுக்கு சொல்லுவான், 100 ரூபா சம்பாரிச்சுப்பா, 500 ரூபா செலவாச்சுப்பா, ஜான் யாருன்னா முழம் சறுக்குது பண்ணுவான். வாழ்க்கையோடவே கடவுளுடைய வழிபாடு இருக்குது. மனிதனுக்குள்ளவே தான் கடவுள் வழிபாடு இருக்குது. மனிதன் ஒருத்தன்லாம் கடவுள்னே ஒன்றும் இல்லை. அப்போ மனிதன் நல்லா இருக்கணும், கடவுள் வழிபாடு நடத்தணும். அதை எப்படி அடையணும்னா உடல் நல்லா இருக்கும்போது அதை பிடிக்கணும். அதனால அந்த உடலை ஓடன்றாரு. இது இருக்கும்போதே ஓடி ஒல்லாவு, இது இருக்கும்போதே உறுதி பண்ணிக்கோ, இது இருக்கும்போதே கடவுளை பிடிச்சிக்கோன்றார். அப்போ கடவுளை எப்படி பார்க்கணும்பா? கூட்டமாக கூடி பார்க்கலாமா? கும்பல் அடிச்சு பார்க்கலாமா? கும்மி அடிச்சு பார்க்கலாமா? அப்படி பார்க்க முடியாதுப்பா. தனித்து பார்க்கணும். எப்படி தனித்து பார்க்கணும்? முத்து முகமடியோ முச்சந்தி வீதியிலே 10ஆம் இதழ் பரப்பி பஞ்சனையின் மேல் நிறுத்தி அத்தை அடக்கு நிலை யாருமில்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாருன்றார். அத்தை அடக்குனெல்லாம் மாமியார் அடக்கிடக்கூடாது, நம்ம மூச்சு அடக்கணும். அதனால் சொல்கிறார், அது யாரும் இல்லாத நேரத்தில் பண்ணு, கூட்டம் கூடிக்கின்னு பண்ண முடியாது. அம்பாள் வந்து நடனம் ஆடுவாடா உன் நெத்தியில் அப்படின்றார். அந்த மூச்சு அடங்கி மனம் அடங்கி நீ அந்த இறைவனை பார்க்கும்போது அந்த நடனம் ஆடுவா, அதை பார்த்து ஆனந்தப்படுன்றார். இப்படி நமக்கு எல்லா விஷயத்தையும் எல்லாரும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்ம எடுத்துக்கிறது இல்லை, நம்ம அதை புரிகிற மாதிரியும் சொல்ல மாட்டேன்றாங்க. அதனால தான் நான் எதை சொன்னாலுமே 4 விஷயம் சொன்னாலும் அது மக்களுக்கு புரியணும், புரிகிற மாதிரி சொல்லணும். இலக்கணம் இலக்கியம் நான் 1ஆம் கிளாஸ் கூட படிக்கலை. இலக்கணம் இலக்கியம் பேசி 10 பேருக்கு புரிய வைக்கிறத விட இலக்கணம் இல்லாத பேசி ஒரு 1000 பேருக்கு புரிய வச்சோம்னா நல்லதுன்னு பேசிகிட்டு இருக்கிறேன்பா. இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய பயணம். இப்படி இருக்குது. அதனால் அவை சொல்லுது, முதல் வழிபாடு எதை செய்யணும்? பிள்ளையாரை செய்யணும். பிள்ளையார் எங்கே இருக்கிறா?
மூலாதாரத்தில் இருக்கிறாங்க. அதனால தான் இந்து மதத்தில் முதல்ல எதை செய்தாலும் அந்த பிள்ளையார் வழிபாடு செய்வாங்க. சீத கலப்ப செந்தாமரைப்பூ, பாதச்சிலம்பு பல விசைப்பாட, பொன்னரை ஞானம் பூந்துகில் ஆடையும், வண்ண மருங்கில் வளர்ந்தெழு கொதிப்பும், பேழை வயிறும் பெரும்பறை கோடும், வேழ முகமும் விலங்கு சிந்தூரமும், அஞ்சிகரமும் அங்குசபாசமும், நெஞ்சிற்குடி கொண்ட நீலமேனியும், நன்றவாயும் நாலிருபயமும், 3 கண்ணும், மும்மத சூழும், 2 செவியும், இலகு பொன்முடியும், திரண்ட 30 நூல் துகைழலும் மார்பும், சொற்பதம் கடந்த துரிப்பதம் மெஞ்ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே அப்படின்வாங்க. அப்போது அந்த மூலாதாரத்தில் அவர் என்ன செய்கிறாருன்னா, கிராமத்துங்களில் பார்த்தீங்கன்னா அம்மன் கோயில் இருக்கும். அம்மன் கோயிலில் அந்த முகத்தை முகத்தை மூடிட்டு இருக்கும் அந்த பிள்ளையார். பிள்ளை 6, அது நாளடைவில் பிள்ளையார் பிள்ளையார் பிள்ளையார்னு போச்சு. பிள்ளை 6, 6ன்னா என்னது? ராகு கேது. இதுதான் நம்மளை வழி நடத்துது. இதுக்கு பேர் குண்டலி பாம்புன்னு இன்னொரு பேர். இதுக்கு ஏன் குண்டலி பாம்பு? பாம்பு சீர்னா எப்படி இருக்குதோ அப்படி தான் நம்ம மூச்சு விட்டோம்னால இருக்கும். அதனால் இதுக்கு பேர், இந்த மூச்சு வர்றதுக்கு பேர் குண்டலி பாம்புன்னு பேர். அந்த குண்டலி பாம்பு எப்படி இருக்குது அப்படின்னா, அது அப்படி விந்து, குண்டலி பாம்புன்றது விந்து. அந்த விந்து சுருண்டு கீழ் நோக்கி பார்க்குது, அது மேல் நோக்கி பார்க்கல. அதை மேல் நோக்கி பார்க்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, காற்று எடுத்து போய் அது தலையில் ஊதணும். ஊதும் போது அது திரும்பும். ஆனால் மனிதனுடைய இயல்பான வாழ்க்கை எப்படி நடந்துனுக்குதுன்னா, அந்த பாம்பு முழிக்கும் போது மனுஷன் தூங்குறான், மனுஷன் தூங்கும்போது அந்த பாம்பு முழிக்குது. ஆனால் பாம்பும் முழிக்கணும், மனுஷனும் முழிச்சுன்னு இருக்கணும்னா யோகத்தால் மட்டும்தான்டா முடியும். அப்போ நீ யோகம் பண்ணி அந்த பாம்புனுடைய தலையில் அந்த காற்றை எடுத்து அடிக்கும்போது அது கொம்பத்தை அடிக்கும்ல, பின்னாடி பக்கம் தெரியுமா? அடிக்குமா? முடியாது. அதனால் அது கொம்பத்தை காற்றை எடுத்து அடிக்கும்போது அது திரும்பிடும். திரும்பும்போது நீயும் மூச்சுனுப்ப, அதுவும் மூச்சுனுப்ப. அப்போ என்ன நடக்கும்? கடவுளோட உறவாட ஆரம்பிச்சுடுவேன்றார். அந்த மாதிரி நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு தான் இந்த பாடங்கள் நம்ம கொடுக்குறோம். முதல் பாடம், 2வது பாடம்னு 18 பாடம் கொடுக்குறோம். இந்த பாடங்களை சீராக பண்ணும்போது நீங்களும் நல்ல வழிக்கு போவீங்க, உங்கள் வம்ச வழியில் வர குழந்தைங்களும் நல்ல வழிக்கு வருவாங்க. நீங்கள் நல்ல வழியில் போனால் தானே உங்கள் வம்சம் நல்ல வழியில் போகிறோம். நீங்கள் கெட்டு போனீங்கன்னா அதுங்களும் கெட்டு போயிடும். அதுக்கு தான் இதெல்லாம், இந்த வழிபாடுகள்லாம் முன்கூட்டி நமக்கு பெரியவங்க கொடுத்து வச்சிருக்கிறாங்க, அதை செய்கிறோம். கொல்லான் உழைப்போல் கொதிக்குதடி என் வயிறு, நில்லென்று சொன்னால் நிலை நிறுத்த கூடுதில்லை, நில்லென்று சொன்னால் நிலை நிறுத்த கூடினால் கொல்லென்று வந்த யமன் குடி போவான் என்றார். நல்லா நான் இந்த காற்றை ஊதுறேன், கொல்லாம் ஒலையில் கறி போட்டுட்டு அவன் துருத்தியில் ஊதுனான்னா எப்படி நெருப்பு பறக்குதோ அப்படி பறக்குது. ஆனால் அது நிற்க மாட்டேன், ஆறி போகுது. ஆறி போதால் யமன் என்னை தேடி வரான். ஆனால் அது எரிஞ்சிக்கினே நில்லுன்னா, நின்றுச்சுன்னா, எரிஞ்சிக்கினே இருந்ததுன்னா யமன் என்னை பார்த்து என்னை திரும்பி ஓடிடுவான். அப்போது அந்த அளவுக்கு இந்த காற்றை ஏற்றி 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 இந்த வயிற்றில் சேர்த்து வைக்கணும். இந்த வயிற்றில் சேர்க்கும் போது அதுக்கு பேர் கும்பகம்னு பேர். அந்த சேர்ந்த மூச்சு வெளியே வரும்போது ரோசகம்னு பேர். அதை சேர்க்கறதுக்கு உள்ளே நிறுத்துறதுக்கு கும்பகம் இது பூரகம்னு பேர். அதனால் பூரகம், ரோசகம், கும்பகம். பூரகம்ன்றது ஈரெட்டு வாமத்தால் பூரகம். ஈரெட்டுன்னா 16 என்ற வரைக்கும் அந்த மூச்சை வலிக்கணும். 64 என்ற வரைக்கும் கும்பகம், 64 என்ற வரைக்கும் நிறுத்தணும். அந்த 64 என்ற வரைக்கும் நிறுத்தின மூச்சை 32 என்ற வரைக்கும் மொல்லமாக ஹான்னு விட்டுறக்கூடாது, மொல்லமாக விடணும். இது ரோசகம், கும்பகம், பூரகம் பேர் இதுக்கு 3க்கும். இப்படி அந்த மூச்சை அடக்கணும்னா நமக்கு மரணம்ன்ற பயமே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. வாழை பழம் தின்றால் வாய் நோகும் என்று சொல்லி தாழை பழம் தின்று சாவெனுக்கு வந்தது என்றார். வாய் நோவு எடுத்தாலும் பரவாயில்ல, வாழைப்பழத்தை தொன்று நான் வாழ்ந்திருந்தால் ஆகாதோன்றார். அப்போது ஏன் இது வாழைப்பழம் தாழைப்பழம்னு சொன்னாங்க? என்ன அது வாழைப்பழம் தாழைப்பழம்? வாழைப்பழம்ன்றது யோகம், தாழைப்பழம்ன்றது பக்தி. பக்தி ஈஸியான வழிபாடு, ஆனால் அதில் சாவு வந்துடலாம். வாழைப்பழம் கஷ்டமான வழிபாடு, ஆனால் அதை பண்ணாலும் நான் வாழ்ந்து நிற்பேன், அதனால் எனக்கு பக்தி வேணாம், இனிமேல் நான் யோகத்தில் போகிறேன் அப்படின்னு யோகத்தில் போகிறதுக்காக சொல்கிறாங்க. வாழைப்பழத்தை சாப்பிட்றேன் நான் அப்படின்னு. இப்படி மறைமுகமாக நமக்கு எவ்வளோ விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. திருமூலர் சொல்கிறார், இருட்டறை மூலையில் இருந்த கண்ணி குருட்டு கிழவன் கூடல் குறித்து குருட்டினை நீக்கி மறிட்டி அவளை மனம் புரிந்தாள் என்றார்.
இது என்ன பொருள் என்ன இதுக்கு அப்படின்னா, நம்ம கண்ணுக்கு எது தெரியலையோ, நம்மளால் எது பார்க்க முடியலையோ அது இருட்டுன்னு சொல்கிறோம், தெரியலன்றதுக்கு. அப்போது அந்த இருட்டில் அந்த அம்பாள் உட்காந்துங்கிறாராம் மூலாதாரத்தில் பின்பக்கமாக. அது கிளம்பி எடுத்துன்னு வரணும், மேலே எடுத்துன்னு வரணும்னா உன் மூச்சால் மகன்ற உன்னால் தான் எடுத்துன்னு வர முடியும். நீ மேலே எடுத்துன்னு வந்தீங்கன்னாக்கா அப்போது அந்த சிவத்தோட சேரும். சிவம்ன்றது ஆன்மா, அம்பாள்ன்றது குண்டலி விந்து, மூச்சுன்றது நீ. இந்த மூணும் சேர்ந்ததுன்னா தான் மோட்சம் முக்தி அப்படின்றதுக்கு பேர். அதனால் அகஸ்தியர் சொல்கிறார், சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம், சுழியிலே நின்றாலே மோட்சம் மோட்சம் அப்படின்றார். மனசை எங்கெங்கேயோ சுத்த விடக்கூடாது, நம்ம சுழியில் நிறுத்தணும்னா தான் நமக்கு மோட்சம் கிடைக்கும். அதுதான் பதின்னு பேர் அதுக்கு. அந்த பதி இறைவன் இருக்கிற இடம். அந்த இறைவன் இருக்கிற இடத்துல நம்மளுடைய எண்ணங்களை நிறுத்திக்கணும், இந்த மனசில் நிறுத்திக்கூடாது. நிறுத்திக்கினா அது அலைய தான் செய்யும் அப்படின்றதுக்காக சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம், ரகசியம் ரகசியம், ஆனால் சுழியிலே நின்றாலே மோட்சம் மோட்சம்னு. அது மாதிரி நம்மளுடைய எண்ணங்களை சுழியில் நிறுத்தணும். சுழியில் நிறுத்தினா நமக்கும் ஒரு நாள் மோட்ச முக்தின்ற பேச்சு வரும். அந்த மோட்ச முக்திக்கு போனோம்னாக்கா நம்ம மூச்சோட உறவாட நினைக்கணும், உடலை மறக்கணும். உடலை மறந்து மூச்சோட உறவாடும் போது மோட்சம் முக்தி நமக்கு நிச்சயம் உண்டு, அதுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால தான் இந்த இவ்வளோ யோகங்களை சொல்லி கொடுக்குறோம். அதை பின்பற்றுங்க, நீங்களாம் மனதிடத்தோடு வாழ்வீங்க. அதுக்காக உங்கள் சந்ததிக்கும் அது தொடரும் போது நல்லாயிருக்கும். எல்லோரும் டிஃபனுக்கு போகிறீங்களா? ஏமா உபதேசத்துங்களா? சரி, வேணாம்மா, டீ வேணாம். அதனால் இவ்வளோ விஷயங்கள் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன சொல்கிறாங்க, இந்த மகான்கள் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத அதை விளக்கம் தெரிஞ்சுக்கணும் மெயினாக. அப்போ தான் நமக்கு அது புரியும். விளக்கம் தெரிஞ்சிக்காமல் 100 பாடல் படிக்கிறத விட 4 பாடல் விளக்கம் தெரிஞ்சு படிங்க. அது உங்களுக்கு உதவும், அது உங்கள் வாழ்க்கைக்கும் உதவும், உங்கள் சந்தேகங்களுக்கு பதில் கொடுக்கும், எல்லாமே நடக்கும். அதனால் அந்த மாதிரி போங்க, அது நல்லது. இந்த உலகத்தில் எதுவுமே நிலை இல்லை. உடல் இருக்கிற வரைக்கும் தான் ஞாபகம். உடல் விழுந்து போச்சுன்னா ஞாபகம் போச்சு. சிங்கப்பூர்லேருந்து கனவு மனைவி 2 பேர் வந்தாங்க எங்கிட்ட, வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, என் மனைவிக்கு ஒரு சந்தேகம் சாமி. என்ன சந்தேகம்மா? இத்தனை பசங்க உனக்கு? 2 பசங்க. என்ன பண்ணுறாங்க? ஒரு பையன் மெக்கானிக் கடை வச்சுக்கிறான், ஒரு பையன் படிக்கிறான், ரொம்ப சந்தோஷம். என் புருஷன் சம்பாதிக்கிறாரு, நல்லா இருக்கணும் குடும்பம், சரி சந்தோஷம். உனக்கு என்னம்மா சந்தேகம்னா, நான் போன பிரிவில் என்னவா இருந்தேன்னு தெரிஞ்சுக்கணும் சாமி. போன பிரிவில் நீ பிச்சை எடுத்துன்னு இருந்தம்மா, ரோடா போய் பிச்சை எடுக்கிறியம்மா அப்படின்னு. ஐயோ எப்படி சாமி நான் பிச்சை எடுக்கிறது, பசங்க நல்லா இருக்கிறாங்க, கணவன் நல்லா. சரி, போன பிரிவில் நீ மைசூர் மகாராஜாவுக்கு தங்கச்சியாக இருந்த போய் பாகம் கேட்குறியம்மா, கேட்க முடியுமா? ஏன்னா இது தேவையற்ற விஷயங்களை மனசுக்குள்ளே வளர்க்குற விஷயம். அது மாதிரி வளர்க்கும் போது உன் நிம்மதியை நீ இழந்துடுவீங்க. கண்ட குப்பையை தூக்கி இதயத்தில் வைக்கக்கூடாது. இறைவன் உட்கார இடம் வைக்கணும். நீ தேவையில்லாத எண்ணங்கள்லாம், நல்லா இருக்கிற கணவர் இருக்கிறாரு, பிள்ளைங்க இருக்குது, படிக்கிற வாழற, நல்லா அதோட வாழ்ந்துட்டு போ. கடவுளோட உறவாட கற்றுக்கோ. அதை விட்டுப்பட்டு நான் போன பிறப்பில் நான் தான், அதுக்கு முன் பிறப்பில் என்ன இருந்தேன்னா அது தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன்? ஔவையார் ரொம்ப அழகான ஒரு பதில் சொல்லுவாங்க. ஒரு ஞானி போய் கேட்குறாரு, அம்மா எனக்கு போன பிரிவினுடைய விஷயம் தெரியல, நான் இந்த பிரிவினுடைய விஷயந்தான் தெரியுது. போன பிரிவினுடைய விஷயம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா, போன பிரிவில் நீ பெரிய அரசனாக இருந்தப்பா, இப்போ நீ துறவியாக இருக்கிற, திருப்பி நீ அரசனாக போவேண்ணா. நான் போக மாட்டேன். போவாததுக்கு அதுக்கு ஏன் பார்த்த தேடணும் அப்படின்றாங்க. அது மாதிரி நமக்கு நினைவுகள் இந்த உடல் தான். அந்த உடலோடு அது போயிட போகுது, ஆனால் உயிரோடு அந்த நினைவை சேர்க்கலை நம்ம. அப்போ எவ்வளோ நினைவுகள் இந்த உடலில் வச்சோமோ அவ்வளோ மண்ணில் போயிட போகுது. உயிரோடு வைக்காதால மறுபிறவி பிறந்த உடனே நமக்கு என்னன்னு தெரியல. ஏன்னா உயிர் அழியறதில்ல, உடல் அழிஞ்சு போகுது. அழிஞ்சு போன உடலில் தான் நம்ம நினைவுகளை நிறுத்தணும். அழியாத உயிர் மேலே வைக்க தெரியல நமக்கு. இந்த அழியாத உயிர் மேலே நினைவுகளை வைக்கிறது தான் இந்த யோக பாடசாலை, யோக கலை. யோகத்தோடு நீங்கள் கலந்து இருக்கும்போது அது எந்த பிரிவிலையும் அது அழியாது. அப்பருக்கு 85 வயசு,
ஞான சம்பந்தருக்கு 10 வயசு. 10 வயசுல இருந்த ஞானம் 85 வயசுக்காருக்கு இல்லை. அது எப்படி இது நியாயம்? இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அவர் ஞான சம்பந்தர் உச்ச நிலையில் இருந்து மரணம் அடைந்தார். இந்த பிறவியில் பிறந்த உடனே ஞானம் வந்துடுச்சு. அவர் இப்போதான் சேர்க்கிறாரு, அது 80 வயசு போயிடுச்சு. காரணம், உயிரோட எண்ணங்களை கலந்தோம்னா அந்த உயிர் அழியறதில்லை. ஒவ்வொரு பிறவிலையும் அதோடவே கலந்து வருவோம். அது கரெக்டாக இது போய் கடவுளாண்ட சேர்த்துடும். கடவுளினுடைய மனிதனுடைய பிறப்பு இருக்குது. உலகத்தில் 84,000 கோடி ஜீவராசிகள் இருக்குது. அதில் அற்புதமான பிறப்பு மனித பிறப்பு. மனிதனுக்கு மட்டும்தான் கடவுள் இருக்குதுன்னு ஒன்று தெரியும். அந்த கடவுளை அடையணுன்றதும் தெரியும். ஆனால் கடவுள்ன்றதை கற்பனையில் தெரியக்கூடாது. கடவுள் தனக்குள்ளே தான் இருக்கிறார். தான் யார், எதுக்கு பிறந்தேன், எதுக்கு வளர்ந்தேன், நான் ஏதோ சாப்பிட்டு செத்து போகிறதுக்காக பிறந்தேன். அப்போ நான் ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் பிறந்திருக்கிறேன் இந்த உலகத்தில். அது என்ன காரணம்னு என்னால் அறிய முடியல. அதை அறியணும். அது எது வழி? அந்த வழியை தேடி பயணம் பண்ணுறது தான் யோகமாக. அந்த யோகத்தை அடைஞ்சிங்கன்னா நீங்கள் எதுக்காக பிறந்தீங்க, ஏன் வளர்ந்தீங்க, ஏன் வாழ்ந்துன்னுக்கிறீங்க, எதை செய்ய வந்தீங்க, எதை செய்துன்னுக்கிறீங்க அப்படின்றது புரியும். இந்த வீட்டுங்களில் சொல்லுவாங்க சும்மா பழமொழி மாதிரி, வந்த காலில் விட்டுட்டு பந்த காலில் பிடிச்சிக்கினாம்பா அப்படிங்க. வந்த காலுன்னா காற்று, பந்த காலுன்னா திருமண மேடை. அதனால் நான் வந்ததை இப்போவே பிடிச்சின்னு போகிறதுக்காக வந்தேன். ஆனால் அதை விட்டுட்டு நான் கல்யாணம் பண்ணின்னு குடும்பம் நடத்தின்னுக்கிறேன். இது எந்த பிரிவில் நான் இனிமேல் நிம்மதி அடைய போகிறேன்னு. அதனால் பத்ரகிரி சொல்கிறார், பெண்டாட்டி பெருமிளங்கு, பிள்ளை ஒரு சுல்லானி, இவை எல்லாம் நீக்கி நான் எக்காலம் சுகம் பெற போகிறேன்றார். உஜினி நாட்டில் பிறந்த பத்ரகிரி ராஜா இந்த மாதிரியான மனநிலைக்கு வர்றார். காரணம், அந்த கடவுளினுடைய காட்சி அப்படி மனசை மாற்றிடும். அந்த ஆற்றல் கடவுளுக்கு உண்டு. ஆனால் அந்த கடவுள் எங்குகிறாருன்னு தெரியாத தேடும்போது தான் கஷ்டமான நிலையாக போகுது. ஆனால் கடவுளை உனக்குள்ளே வச்சுன்னுக்கிறீங்க. எல்லாரும் சொல்லுவோம், டேய் ஆடை தோல் மேலே போட்டுக்கினா ஆட்டை காணான்னு தேடிங்கிறியடா அப்படின்னு பழமொழி மாதிரி சொல்லுவாங்க. ஆடுன்னா உள்ளே இருக்கிற ஆடு, ஆடிக்கு நிற்கிற மூச்சு, அதை விட்டு போட்டு நீ வெளியே தேடி நிற்கிறியடான்றதுக்காக ஆடை காணும்னு சொல்கிறியடான்னு. மூச்சு ஆடலைன்னா நம்ம ஆட மாட்டோம், மூச்சு ஆடலைன்னா நம்ம இருக்க மாட்டோம், மூச்சு ஆடலைன்னா நம்ம பேச மாட்டோம். அப்போ அந்த மூச்சு ஆடனா தான் நம்ம பேசுவோம். அப்போது ஆடு 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 அப்படின்னா அந்த மூச்சு மூச்சு மூச்சுன்னு பேர். அதை உள்ளவே வச்சு நம்ம உலகம் ஃபுல்லாக தேடின்னுக்கிறோம். இதை சிவவாய்க்கு ரொம்ப அழகாக சொல்லுவார். கடவுள்ன்றதை தேடி 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 எத்தனை கோடி செத்தானே எண்ணவே முடியலப்பா அப்படின்வார். ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணி இருந்த கோடி என்றார். தனக்குள்ளவே எரிஞ்சுன்னுக்குது ஒரு தீபம். அந்த தீபத்தை காணாமல் ஊர்லெல்லாம் விளக்க கொளுத்தின்னு தெரிஞ்சுன்னு கோயில் கோயிலாக சுற்றின்னு கிடக்கிறான். கடவுளே தெரியாமல் பாவம் செத்து போனுவேன் எவ்வளோ பேர்னு எண்ணியே சொல்ல முடியாதுப்பா அப்படின்றார். சரி, இவ்வளோ பேர் தேடி செத்து போயிட்டானப்பா, அது எப்படி தான்ப்பா தேடுறதுன்னா சொல்கிறார். உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லாரேல் விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்திடும் மறுதரித்த பாதம் அம்மை பாதம் உண்மை என்று. அப்போ தனக்குள்ளே தான் தேடும்போது கடவுளை நீ அடைஞ்சிடோட, அது உனக்கு மோட்ச முக்திக்கு வழி கொடுக்கும், பிறப்பை தவிர்க்கும், துன்பத்திலேருந்து வெளியே வந்துடுவ அப்படின்னா. இவர் நம்ம பாம்பன் சாமி சொல்லுவார், மனிதன் பலவிதமான கடவுள்களை பிடிச்சி வச்சுன்னுக்கிறான், மனுஷனை விட கடவுள் ஜாஸ்தியாக இருக்கிறான். சரி, இத்தனை கடவுள் இருக்குதா என்ன? இல்லை, ஒரு கடவுள் தான். சரி, அந்த ஒரு கடவுளை பிடிக்கிறதுக்கு ஏன் இத்தனை கடவுள்னா, 4 குழந்தை பிறகுது ஒரு வீட்டில், குழந்தை தான் 4மே, ஆனால் ஒரே பேர் வைக்கிறது இல்லை, ஆளுக்கு ஒரு பேர் வைக்கிறோம். அது மாதிரி அவன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி கடவுளை வச்சுக்கணும். ஆனால் கடவுள் உலகத்துக்கு ஒன்று தான்டா அப்படின்ட்டான். அண்டமாய் அவனியாகி அரியன பொருளுமாகி தொண்டர்கள் குருவுமாகி துகிலாறு தெய்வமாகி என் திசை போற்றி நின்ற என் அருள் ஈசனான திந்திரல் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க. ஈசன் தாண்டா கடவுள், மற்றதெல்லாம் கற்பனை தாண்டான்ட்டான். ஈசன்னா என்ன? ஒளியும் ஓசையுமா இருக்குது, அது ஈசன். அந்த ஒளியும் ஓசையும்னா உலகத்தை காப்பாத்துது. அதுக்கு பேர் என்னப்பா? அணுப்பா. சரி, அணுன்னா என்னப்பா? நியூட்ரான் புரோட்டான் எலக்ட்ரான்ப்பா, சயின்ஸ்.
சரி, நியூட்டன் புரோட்டான் எலக்ட்ரான் சயின்ஸ் அது உலகத்தை காப்பாத்துது. என்னப்பா காப்பாத்துது? அதே தாண்டா காப்பாத்துது. அகார உகார மகாரம். அகார உகார மகாரம் என்னப்பா? நியூட்டன் புரோட்டான் எலக்ட்ரான்டா. என்னப்பா இப்படி போட்டு குழப்புற? என்னதான் அது? அகாரம்னா நெருப்பு, மகாரம்னா காற்று, உகாரம்னா சப்தம். இந்த முப்பொருள் தான் நம்மளையும் ஆளுது, உலகத்தையும் ஆளுது. இங்கே எங்கடா கடவுள் உருவம்? இதை உணரலையே உலகம். உணராத தூங்கிக்கினேங்கிறான கண்மூடிக்கின்னு, அவன் வீழ்ச்சி பார்க்க மாட்டேன்றானே அப்படின்ற வருத்தத்தில் தான் இப்போ நான் இந்த விழிப்பு வரணுன்றதுக்கு தான், இந்த மக்கள் தூங்குற மக்களை எழுப்பி விடணுன்றதுக்கு தான் இவ்வளவும் பேசின்னு இருக்கிறேன். இதை நீங்கள் எல்லாம் அசை போடணும். மாடு இருக்குது, ஒரு வைக்கா துண்ணுடும், கப 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 கபன்னு ஒரு பட்டியில் இப்போ வைக்கா போட்டிங்கன்னா சாப்பிட்டுடும். ஆனால் அது ஜீரணமாகாது. அதனால் என்ன பண்ணோம், அது படுத்துக்குன்னு அசை போட்டுக்கினே இருக்கும். அசை போட்டால் தான் அது ஜீரணமாகும். அது மாதிரி இங்கே பேசுகிறத இங்கேயே விட்டுடக்கூடாது. அதனால் வர தவறுகள் தான் நமக்கு தெரியாமல் போயிடுது. அதை வீட்டுக்கு போய் நீங்கள் அசை போடுங்க. அதனால சொன்ன சரியா தப்பா, அதில் எது சரி எது தப்பு அப்படின்னு நீங்கள் அதை யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு உண்மைகள் புரியும். நான் சொல்கிறேன்னு எடுத்துக்காதீங்க, நீங்கள் சிந்திச்சு எடுங்க முடிவை. அதுதான் உங்களுக்கு நல்லது, உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது. எல்லாரும் சொல்லுவாங்க நான் சொல்கிறபடி இருங்க, நான் போகிறேன். தப்பு அது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை ஒவ்வொரு விதமாக இருக்குது. அதில் நான் சொல்கிறபடியே இருங்கன்னு சொல்லிட முடியாது. அதனால் நீங்கள் சிந்திங்க, உங்களுக்கு எது சரின்னு போகிறதோ அந்த மாதிரி வழியில் போங்க. அதுதான் உங்களுக்கு அமைதி தரும். அதனால் அது அந்த மாதிரி எல்லாம் போகணும். அதனால் சொல்கிறாரு, அகங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். மனுஷன் ஒன்று தூங்கணும், இல்லை மூழ்கினுக்கணும். அது என்ன தூங்காத தூக்கம்? எதுலேயும் சேராததாக இருக்குது அப்படின்னா, ஒன்று மனுஷன் உலகத்தில் இருக்கிற முழிப்பில் இருப்பான், சம்பாதிக்கணும் சாக்கணும், ஜாக்கிரதான்னு பேர். அதுக்கு ஒன்று தூங்கிக்கின்னு இருப்பான், அதுக்கு பேர் உறக்கான்னு பேர். 5 விஷயங்கள் இருக்குது: ஜாக்கிரதா, உறக்கா, சொப்பனா, துரியம், துரியாதீதம் அப்படின்னு 5 விஷயங்கள் இருக்குது. இதை என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்படி மொட்டையாக சொல்லிட்டா உங்களுக்கு புரியாது. ஜாக்கிரதா அப்படின்னா மூழ்கினுக்கிற நேரம், உஷாராக இருக்கிற நேரம், எந்த தீமை வந்தாலும் தடுத்துக்கிற நேரம், அதுக்கு பேர் ஜாக்கிரதா. தூங்குற நேரம், என்ன நடந்து ரோட்டில் போட்டு 10 பேரை வெட்டினா கூட நமக்கு தெரிய போகிறதில்ல, தூங்கிடுறோம். அதுக்கு பேர் உறக்கா. தூக்கத்திலேயே ஒரு கனவு கண்டுன்னுக்குறோம், அந்த கனவை யோசிக்கிறது இது சொப்பனா. தூக்கத்தில் கனவு காண்ற நேரம் சொப்பனா. துரியம், இது இந்த 3 நிலை எல்லா மனிதருக்கும் உண்டு. முழிச்சு இருக்கிறது, தூங்குறது, தூக்கத்தில் கனவு காண்றது. இந்த 3 நிலை எல்லா மனிதருக்கும் உண்டு. ஆனால் இந்த இன்னும் இருக்கிற 2 நிலை இந்த யோகத்தில் போகிறவங்களுக்கு மட்டும்தான் வரும், மற்றவங்களுக்கு வராது. அப்போ துரியம், துரியாதீதம். துரியம் என்ன? ஒரு எல்லையை வகுத்துக்கிறோம், ஒரு பொருளை குறிப்பு வச்சுக்கிறோம், இந்த பொருளை அடையணும், அதுக்கு பேர் துரியம். அந்த பொருளை அடைஞ்சோம், அதுக்கு பேர் துரியாதீதம். அப்போது யோகத்தினுடைய முடிவு, யோகம் துரியம், யோகத்தினுடைய முடிவு ஞானம், ஞானம் அடைஞ்சது துரியாதீதம். அந்த ஞானம் அடையிறது பயணம் பண்ணுறது துரியம். இப்படி இந்த 5 நிலையிலும் வாழ்ந்துன்னுக்குறோம். ஆனால் இதை மனிதன், சாதாரண மனிதன் எப்படி வாழணும்? இந்த தூங்காத தூக்கம் வாழணும். இது துரிய நிலை. அது தூக்கமும் கிடையாது, முழிப்பும் கிடையாது. இது 2க்கும் இடைப்பட்ட கடவுள் நிலையிடாது, அதுக்கு பேர் துரியாதீதம். அதனால் சொல்கிறார், அகங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். அது உலகத்திலே இல்லாத ஒரு சுகம். அது அந்த இறைவனோடு கலந்துருக்கிற காலம், ஒரு உலகத்தில் அடைய முடியாத சுகம். அது சிற்றின்பம், பேரின்பம். உலகத்தில் நம்ம அடையிறதெல்லாம் சிற்றின்பம், இறைவனோட கலக்கிறது பேரின்பம். சிற்றின்பம் அப்பப்போ வரும், அப்பப்போ போயிடும். பேரின்பம் வராது, வந்துச்சுன்னா அது ஒன்று விடாது, அதோட கலந்து வாழு அப்படின்றதுக்கு தான் இத்தனை வழிகளும் சொல்கிறோம். இதுக்கு எப்படி இருக்கணும்? மனம் எப்படி ஆகணும்? உனக்கு தேங்காயை உடைச்சி வச்ச மனம் எப்படி பால் மாதிரி இருக்குது, அந்த மாதிரி உன் மனசை மாற்றிக்கும்.
அதனால் சொல்ல, தேங்காய் கருணை வெள்ளம் தேக்கிருந்து உண்பதற்கு வாங்காமல் விட்ட குறை வந்தெடுப்பது காலம். அந்த மாதிரியான நிலையில என் மனசை சுத்தம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. ஓயா கவலையினால் உள்ளுடைந்து வாடாமல் மாயா பிறவி மயக்கறுப்பது எப்பார். எப்போ பாரு துக்கம், எப்போ பாரு கவலை. இதுலேருந்து நான் மாறுபட்டு இந்த பிறப்பாக இருக்கிறது எந்த காலத்தில் இருக்க போகிறேன் அப்படின்றார். நம்ம கோவிலுக்கு போகிறோம், தேங்காய் பூ பழம் வெத்தலை பாக்கு கற்பூரம் இத்தனையும் வாங்கின போய் வச்சு ஐயர்கிட்ட கொடுத்து சாமி கும்பிட்றோம். நான் சும்மா கிண்டலுக்கு சொல்லுவேன், வெத்தலை பாக்கெல்லாம் வாங்கிட்டு போகிறீங்க, கூட கொஞ்சம் புயலை வாங்கிட்டு போனால் சாமி போட்டு அடைப்பார் என்னுவேன். ஏன்னா அது எதுக்காக செய்கிறோன்னு நம்ம தெரிஞ்சிக்காமையே போயிட்டோம். அதை கோவிலில் இருக்கிற ஐயருங்களும் அவங்களும் தெரிஞ்சிக்கல, அதை அடுத்தவங்களுக்கு சொல்லியும் கொடுக்கல. இதனால் தெரியல இது எவ்வளோ பெரிய ரகசியம் அப்படின்றத புரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் நான் பல வீடியோக்களில் பேசியிருக்கிறேன், இப்போவும் சொல்கிறேன். ஏன் வெத்தலையை வச்சு கும்பிடணும்? சாமிக்கும் வெத்தலைக்கும் என்ன சம்பந்தங்குதுன்னா, காற்று வெத்தலைன்னா. சரி, வெத்தலை கூட ஏன் பாக்கு வைக்கணும்னா, பாக்கு நீர் வாயில் போட்டால் தானே தண்ணி சுரந்துடும். அப்போது வெத்தலை காற்று, பாக்கு நீர். கற்பூரம் என்னன்னா சுண்ணாம்பு ஒளி. தேங்காய் எதுக்கு ஓடிக்கிறோம்? வேற எதுனா ஓடிச்சான்னா, வாழைப்பழம் எதுக்கு வைக்கிறோம்? வாழைப்பழம்னா மண். பெஞ்சு 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 போட்டினாட்டு இருந்துக்கினே தான் இருக்கும், அழியாது. அப்போ அந்த வாழைப்பழம் மண். அப்போது வெத்தலை காற்று, பாக்கு நீர், வாழைப்பழம் மண். இப்போ 3 பொருள் வந்துடுச்சு நமக்கு. இன்னும் 2 பொருள் ஓணும். ஆகாயம் ஓணும், நெருப்பு ஓணும். ஆகாயம்ன்றது பூ. கசகனின்னா இருக்கால இல்லாமல் போயிடும், சாரா போயிடும். பூ தான் ஆகாயம், காணாமல் போயிடும். ஆகாயன்றது ஒன்று கிடையாது. போக 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 வெட்ட வெளியாக தான் இருக்குமே தவிர ஆகாயம்ன்றது ஒன்று கிடையாது. அதனால் பூ ஆகப்பட்டது இல்லாமல் போயிடும். அதனால் பூ வச்சு கும்பிட்றோம். நெருப்பை வச்சு கற்பூரத்தை கொளுத்துறோம். அப்போது நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி 5 பஞ்சபூதத்தை வழிபடுறோம், வச்சு வணங்குறோம். இது தெய்வ வழிபாடு. சரி, இதெல்லாம் வச்சு கும்பிட்டோம், தேங்காய் எதுக்கு வைக்கணும்? நீ தேங்காய் மாதிரி ஆனால் தான் நீ வழிபட்ட தெய்வத்தை நீ அடைய முடியும். அப்போ தேங்காயில் என்ன கதையா, வேற பூசணிக்காய் வச்சா என்ன அப்படின்னு தோணும் உங்களுக்கு. பூசணிக்காய் மும்மலம் கிடையாது, தேங்காய் தான் மும்மலம். மேல் மட்டை, நடுவில் ஓடு, அதுக்கு உள்ள காய், அதுக்கு உள்ள நீர். அப்போ 4 பதமாக இருக்குது. இந்த 3 நீக்கணும். 3 என்னன்னா மும்மலம்னு பேர். மும்மலம் என்னன்னா நம்ம செய்த பாவங்கள். தாய்கிட்டேருந்து வந்த பாவம், தகப்பங்கிட்டேருந்து வந்த பாவம், நம்ம பிறந்து செய்த பாவம். இந்த மும்மலங்களும் சேர்ந்து 3 மட்டையாக இருக்குது. இது 3 நீங்கிச்சுன்னா நமக்கு உள்ளகிற நீர் அமுதம் கிடைக்கும். அப்போது உன்னுடைய மனம் எப்படி இருக்கும்? தேங்காவை உடச்சி சாமி கும்பிட தேங்காய் வாங்கிட்டு போகிறோம். எப்போவாது சாமி பக்கம் வச்சோமா தேங்காவை? வீட்டில் கும்பிட்டாலும் உடச்சி நம்ம பக்கம் தான் வச்சுக்கிறோம், கோயிலுக்கு போனாலும் உடச்சி நம்ம பக்கம் தான் வைக்கிறாங்க, சாமி பக்கம் வைக்கல. இதனுடைய பொருள் புரியல, அவங்களும் சொல்லலை. காரணம் என்ன? நீ தாண்டா சாமி, உனக்கு தாண்டா அதை உடச்சி வச்சேன். அந்த மாதிரி நீ வெண்மையாக மாறிடு, கடவுளை ஆயிடுவேன்னு காட்டுறதுக்கு தான் தேங்காவை உடச்சி வீட்டில் சாமி கும்பிட்டாலும் கோயிலில் சாமி கும்பிட்டாலும் நம்ம பக்கம் வச்சு கும்பிட்றது. கடவுளுக்கு ஏற்ற போது கடவுள் பக்கம்ல வைக்கணும். ஓடை நமக்கு தானே காட்டணும். கடவுளுக்கு ஓட்டை காட்டிட்டு காயை நம்மளுக்கு எல்லாம் காட்டுறோம். இதெல்லாம் ஏதோ வீணான வேலை இல்லை, அற்புதமான விளக்கங்களை கொடுத்துருக்குறாங்க. அதை விளக்கி சொல்லாதால ஜனங்களுக்கு புரியாமையே போயிடுச்சு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன செய்கிறோம்? இப்போ ஒரு கோயிலுக்கு, முருகர் கோயிலுக்கு போகிறோம், ஓம் முருகான்றோம். ஒரு அம்பாள் கோயிலுக்கு போகிறோம், ஓம் சக்தின்றோம். ஒரு பெருமாள் கோயில் ஓம் நமோ நாராயணன்றோம். இப்படி எல்லா கடவுளுக்கு இப்போ ஒரு பேர் இருந்தாலும் ஓம் சேர்க்கலன்னா அதுக்கு உயிர் கிடையாது. அந்த ஓம் தான் உயிர். ஓம்னா என்ன? அகார உகாரம் மகாரம், நியூட்டான் புரோட்டான் எலக்ட்ரான், இந்த முப்பொருள் சேர்ந்ததான் ஓம். மீதி பேரெல்லாம் உனக்கு வச்சுக்கிறது. அந்த ஓம் இல்லைன்னா உன் பேர் இருக்காதுங்க. அதனால் அந்த ஓமை சேர்த்து 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 தான் எல்லா தெய்வ வழிபாடும் நடத்தணும். எல்லா ஸ்லோகங்களும் சேர்த்து தான் சொல்லணும். அதனால் அந்த ஓம் வச்சிருக்குது. இது எந்த ரகசியங்களெல்லாம் நம்ம உணராமல்
எப்படி தெய்வ வழிபாடு நடத்துறது, எப்படி நம்ம தெய்வத்தை உணர்றது, இதை ஏன் விலைக்கு சொல்ல மாட்டேன்றாங்க தெரியல. ரகசியம் ரகசியம் ரகசியம், எது ரகசியம்? ஒரு ரகசியமும் இல்லை. ஏன்னா எல்லா ரகசியத்தையும் மகான்கள் ரகசியமாக இருந்தால் எழுதி வைக்க மாட்டான். ரகசியமாக இருந்தால் அவன் பேச வேண்டியதே கிடையாது, அவனோட தெரிஞ்சுக்கணும் போயிருக்கலாம். ஆனால் எல்லாரும் உலக மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு தான் அதை எழுதி வச்சுட்டு போய்க்கிறான், பாடிட்டு போய்க்கிறான், சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறான். இந்த ரகசியங்கள் சொல்லி மறைச்சி மறைச்சி உண்மை தெரியாமையே மக்களுக்கு போயிடுச்சு. அதனால தான் இதெல்லாம் நான் எடுத்து சொல்லி, இந்த மாதிரியெல்லாம் எல்லா விஷயத்தையும் நம்ம உணரணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு தான். போன வருஷம் இங்கே வர சொல்லிட்டு அந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு தியாகராஜன் ரொம்ப கம்பல் பண்ண மாதிரி நம்மளும் எல்லாத்தையும் ரெடி பண்ணோம். அதுக்குள்ளே அந்த கொரோனாஸ் வந்துடுச்சு, வர முடியாமல் போயிடுச்சு. சரி, போன ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னே இங்கேருந்து மலேசியாவிலேருந்து ஒரு 40 பேர் வந்தாங்க. அவங்களும் அந்த கோரிக்கையெல்லாம் வச்சா, நீங்கள் ஒரு முறை மலேசியாவுக்கு வரணும் சாமின்னு. சரி வரேன், பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சூழ்நிலைன்ட்டு ஒரு 5 பேரை வரைக்கும் நீங்கள் போயிட்டு வாங்கப்பான்னு. திருப்பி அவங்களும் நீங்களும் வந்தால் நல்லா இருக்கும்னாங்க. அதனால் சரின்னுட்டு நானும் வந்தேன். இங்கே வந்து பார்த்தாக்கா இவ்வளோ பெரிய ஆரவாரம், இவ்வளோ பெரிய ஆடம்பரம், இவ்வளோ பெரிய இது நிகழ்ச்சி, இதையெல்லாம் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நாள் இந்த மலேசியா வந்த நாள். அது இந்த வாய்ப்புகள் உங்களாண்ட பேசுறதுக்கு இந்த வாய்ப்புகள் தந்ததுக்கு தியாகராஜனுக்கு ரொம்ப நன்றி. இதெல்லாம் இருக்குது. யாராவது ஏதாவது கேள்வி கேட்கணும், எதையாவது தெரிஞ்சுக்கணுன்னா ஒவ்வொருத்தராக வாங்க, நல்ல விஷயத்தை கேளுங்க, சொல்கிறேன். ஏன்னா யாரும் மதத்தை பற்றி தயவு செய்து கேட்காதீங்க. ஏன்னா நான் மதத்தை பற்றி ஆசிரமத்திலே பேசுறது கிடையாது. மதம்ன்றது மனுஷன் பிறந்த பிறகு இன்றைக்கி இந்து மதத்தில் இருப்பான், இன்னொருத்தன் நாளைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ மதத்துக்கு போயிடுவான், கிறிஸ்துவ மதத்துலேருந்து முஸ்லீம் மதத்துக்கு போயிடுவான். இது மதம்ன்றது மாறிக்கின்னு போகிறது, மனுஷனாக பார்த்து வச்சுக்கிறது. இயற்கை மனுஷன். அதனால் கடவுளை பற்றி கேளுங்க, மனுஷனை பற்றி கேளுங்க, சொல்கிறேன். மதத்தை பற்றி தயவு செய்து கேட்காதீங்க. அதை நான் ஆசிரமத்தில் கூட யாருக்கும் சொல்கிறதில்ல. வந்தாங்கன்னா கூட மதவாதிங்க மதத்தை பற்றி பேச வந்தால் கூட நான் சொல்லுவேன், மதத்தை விட்டுடுங்க, மனுஷனாக உள்ளே வாங்கன்னுவேன். அதனால் அந்த மாதிரி யாருன்னா நல்ல கேள்விகள் கேட்கணுன்னா வாங்க, உட்காருங்க, கேட்கலாம். நீங்களும் டிவியில் வருவீங்க, உங்களுக்கும் சில சந்தேகங்கள் தீர்ந்துடும். கொஞ்சம் ஜோரம் பேசு. ஐயா, நான் ஈப்போலின்னு வந்திருக்கிறேங்க. என் பேர் அசுனு. இடப்பட்ட காலத்தில் வந்து நான் கவுச்சியில் இருந்தேன். ஆனால் எனக்கு ஓகே, இடப்பட்ட காலத்தில் வந்து நான் கவுச்சியாக இருந்தேன். அப்போ எனக்கு கவுச்சி பிடிக்காத சைவத்துக்கு நான் போயிட்டேன். வளராறு அருப்புறம் ஜோதி இருக்குல்ல, நான் அதில் போயிட்டேன். இப்போ எனக்கு என்ன கேள்வினா, நான் கேட்க விருப்பம் வரணும். இன்னைக்கு வளராறு ஒன்று சொல்லியிருக்காரு, மரணமில்லாத பெருவாழ் வாழத்துக்கான வழியை நீங்கள் தேடுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்குள்ள விளக்கத்தை நான் கேட்கலான்னு நினைக்கிறேன் ஐயா கிட்ட. கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு? கல்யாணம் ஆடி ஒரு விருப்பத்தில் மனைவி இறந்துட்டாங்க. சரி. ஸோ அதனால் எனக்கு கல்யாணமே எனக்கு தோணலை. நான் புதுசாக இதில் போயிட்டேன். சரி, குழந்தைங்க இருக்காங்கல்ல? குழந்தைங்க இல்லை. இல்லை. வள்ளலார் என்ன பண்ணார், சின்ன வயசில் அவருக்கு 10 வயசுலேயே இந்த ஆன்மீகம் தோணி, ஆமாம், ஆன்மீகத்தில் ஒரு அதிகமான அவர் பாடின மாதிரி தமிழ்நாட்டில் மெட்ராஸில் கந்தக்கோட்டத்தில் அவர் பாடின மாதிரி அவருக்கு முன்னாடி யாரும் பாடலை. ஆமாம். அவருக்கு பின்னாடியும் யாருமே பாடலை. ஆமாம். அவ்வளோ உருக்கமான பாடல் கந்தக்கோட்டத்தில் பாடினார். ஆமாம். அந்த மாதிரி 10 வயசுலேயே அவருக்கு அந்த ஞானம் இயற்கையிலே ஊறி வந்தது. அவர் கல்யாண காசி வானான்னு வாழ்ந்துன்னு இருந்தார். தமிழ்நாட்டில் பொன்னேரியில் அவங்க அக்கா வீடு. அவங்க அம்மாவும் அவங்க அக்காவும் கட்டாயப்படுத்தி அவர் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணி வச்சோடனே அவர் சொன்னார், முதல் நாள் தாலி கட்டி முடிஞ்ச பிறகு திருவாசகத்தை கொடுக்குறாரு அந்த மனைவி கிட்ட. நான் உனக்கு கணவனாக இருக்க முடியாது, நான் உதவ மாட்டேன், உனக்கு இந்த திருவாசகம் உதவட்டும் அப்படின்னு திருவாசகம் கொடுத்துட்டு தான் அவர் வீட்டை விட்டு வெளியே வந்தார். ஆமாம். அப்போது ஒரு மனைவியை கட்டினா கூட அவள் யாருடையோ கட்டாயத்துக்கோ அவர் மனைவியை கட்டி கூட அவருக்கு அது மேலே நாட்டம் இல்லை. நாட்டம் இல்லாத காரணம் ஏன் நாட்டம் இல்லை அப்படின்னா, அவருக்கு நாட்டமெல்லாம் அந்த தெய்வத்து மேலேயே இருந்துச்சு. உலகத்தில் 1100 வருஷத்துக்கு முன்னே பட்டினத்தார் மட்டும்தான் உடலோடு மறைஞ்சார், கடவுளோடு சேர்ந்தார். அதே மாதிரி உஜினி நாட்டில் பிறந்த பத்ரகிரி கடவுளோடு
அந்த உடலோடு சேர்ந்தார். அதுக்கப்புறமா உடலோட யாரும் சேரலை, எல்லா மகான்களும் உடலை கீழப்பட்டாங்க. உண்மைதான். ஆனால் வள்ளலார் மட்டும்தான் உடலோட போனார். காரணம் என்ன, அந்த விந்து வந்து நெருப்பாக மாறி போச்சு. வள்ளலார் நடந்தார்னா அவருடைய நிழல் விழாது. அவர் ஒரு ஃபோட்டோ எடுத்தால் ஃபோட்டோவில் அவருடைய முகம் விழாது. இதுக்கு காரணம் என்னன்னா, ஒளியோட ஒளி சேர்ந்துக்குச்சுன்னா விழாது. ஒரு இருள் ஓணும், ஒரு ஒளி ஓணும், அப்போ தான் ஃபோட்டோ விடும். அப்போ அவர்கிட்ட இருள் இல்லை, அவரும் ஒளியாகிறாரு. ஒளியை வச்சு ஃபோட்டோ எடுக்கும்போது விழலை. அந்த அளவுக்கு அவர் உயிரோடு இருக்கும்போது உடலை ஒளி உடம்பா மாற்றிக்கினார். அப்போ அந்த விந்தை வந்து அடக்குனார். விந்தை அடக்கிறன்னுட்டு வழி தெரியாத அடக்குனா அந்த விந்துவே நோயாக மாறிடும். ஆனால் வழி தெரிஞ்சு அந்த விந்துவை ஏற்றனா அது ஞானமாக மாறிடும். உலகத்தில் வந்து நீ ஒரு ஆம்பளையாக தெரியணும் அப்படின்னு சொன்னால் ஒரு கல்யாணம் பண்ணணும். அது ஒரு குழந்தை குட்டி பெற்றுக்கணும். குழந்தை இல்லைன்னா உனக்கு மலடின்னு ஒரு பேர் வந்துடும். அப்போ அந்த குழந்தை குட்டி பெற்றுக்கும் போது அதுக்கு கட்டாயம் விந்து தேவைப்படுது. அதே விந்து தான் கடவுளை அடையத்துக்கும் தேவைப்படுது. கீழே வந்தால் அது உலகத்துக்கு தேவைப்படுது, மேலே போனால் கடவுளை அடைய தேவைப்படுது. இதனால அகஸ்தியர் சொல்றாரு, விந்து நிலை தனையறிந்து விந்தை கண்டால் விதமான நாதம் அது குருவாய் போகும். அந்த முள்ள நாதம் அது குருவாய் போனால் ஆதி அந்தமான ஜோதி நீயாவா என்றார். என்னுடைய பொருள் என்ன அப்படின்னா, இந்த விந்துவை கட்டுப்படுத்தணும்பா. ஏதோ விந்து உலகத்துல குழந்தை பெற்றுக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு நினைச்சுன்னு இருக்கிறீங்க. இல்ல, கடவுளை அடையறதுக்கு அதுதான் முக்கிய பொருள். அதுல எத்தனை பொருள் இணைஞ்சு இருக்குதுன்னு அதை சாப்பிட்டு பாரு, ருசி பாரு. அதை ருசி பார்த்துட்டு நீ செய்யற யோக கலையில ஒரு சப்தம் பிறக்கும். உன்னுடைய வாழ்க்கை அந்த சப்தத்தோட வாழ்ந்தீன்னா நீ கடவுளோட போய் சேருவ. நீ ஆதியில் இந்த உலகத்துல ஜனனம் ஆகும் போது எப்படி இருந்தையோ அப்படி இருப்ப. ஆனா அந்த சத்தம் இல்லாத கடவுளை எவரும் அடைய முடியாது. எத்தனை கடவுள் வழிபாடு பண்ணாலும் அடைய முடியாது. அப்போ நாதத்தோட வாழ கத்துக்கணும். அப்ப நாதத்தை மனிதனுக்குள்ள வர வைக்கணும். வர வைக்கணும்னா அதுக்கு குரு வேணும். இப்படி இந்த இதோட வாழும் போதுதான் நீ அந்த கடவுளை அடைய முடியும். அப்போ இந்த ஒளியும் ஓசையும் கலந்து வள்ளலார உருவமற்ற நிலைக்கு கொண்டு போயிடுச்சு. அது வந்து அவர் வந்து மரணம் இல்லாத பெருவாழ்வு. மரணம் இல்லாத பெருவாழ்வு எங்க இருந்தா பெருவாழ்வு வாழ முடியும்? அதான் கேள்வி. மரணம் மனுஷனுக்கு ஆசைன்னு இருக்குது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகான ஒரு கதை சொல்லுவார். எண்ணெய் பை இருக்குது இல்ல, பை எண்ணெய் வாங்குறோம்ல, தோல் பை. அப்பெல்லாம் அந்த தோல் பையில எண்ணெய் வாங்கிட்டு வந்து இருத்துட்டோம்னாக்கா சுத்தமா இருத்துருவோம். ஆனா பை மட்டும் காலி பை மாட்டி வைப்போம். திருப்பி எடுத்தோம்னா அது வாசனை வரும், எண்ணெய் வாசனை வரும். இருத்துட்டுமே அதுல எண்ணெய் வாசனை வராதுன்னு சொல்ல முடியாது இல்ல? அதே மாதிரி இந்த உடல் என்ற பையுக்குள்ள ஆசை என்ற வாசனை இருந்துக்கினே இருக்குது. இந்த ஆசை என்ற வாசனை இருக்கிற வரைக்கும் கடவுளை அடைய முடியாது. அப்போ அந்த ஆசையை அறுக்கணும். ஆசையை அறுக்கணும்னா என்ன பண்ணணும்? மனம்ன்றதே இருக்கக்கூடாது. அப்ப மனம்ன்றதே இருக்கக்கூடாதுன்னா நீ இந்த உலகத்துல குடும்பம் வாழ முடியுமா? முடியுமா? முடியாது. அப்போ இந்த ஆசை இருந்தா தான் உலகத்துல, மனசு இருந்தா தான் உலக வாழ்வு. மனசு எதுக்கு ரெண்டா படைச்சது? ஆன்மா. உலக வாழ்வு வாழணும்னா மனசு வேணும். பொண்டாட்டி புள்ள வீடு வாசல் சொத்து சுகம் இதுக்கெல்லாம் வந்து மனசு வேணும். அப்ப மனசு இல்லைன்னா இதெல்லாம் செய்ய முடியாது. ஆனால் மனம் இருந்தா ஞானம் வராது. மனசு அழிக்கணும். மனசு அழிக்கணும்னா நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது இல்லையா? எந்த குடும்பத்து மேலேயும் வச்சுக்க, யார் மேலேயும் ஆசை வைக்க கூடாது. அந்த மாதிரியான நிலையை வள்ளலார் உருவாக்குனார். அப்படி உருவானதால அவருக்கு ஆசை இல்லை. அவரு ஆண்டவனை மட்டும்தான் சுமந்தார். அதனால அருமையின் அருமையின் ஆசை அருமேன், ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமேன். ஆசைன்றது நீ எது மேல பட்டினாலும் அது உனக்கு துன்பத்தை கொடுத்துரும். ஆனா கடவுள் மேல ஆசைப்பட்டேன்னா துன்பம் வராது. அதனால ஆசை பட பட ஆய்ந்து வரும் துன்பங்கள், ஆசை விட விட ஆனந்தமாமே அப்படின்னு இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட நிலை ஆசையை அறுக்கணும். ஒன்னு இது இல்லை நான் தேடுறது, இது இல்லை நான் தேடுறது, இது இல்லை நான் தேடுறது அப்படின்னு ஒவ்வொன்றையா உதறி விட்டுக்கினே போகணும். அப்போ ஆசையை அறுத்துக்கணும் வரணும். அறுக்க 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 ஆனந்தம் நமக்குள்ளே சுரக்கும். அந்த ஆனந்தத்துல தெளிச்சாரு ஒரு வள்ளலார். ஆனா அந்த நிலையை நம்ம 40 வயசுல எட்ட முடியாது.
ஆனால் அதை போகணும். அது இந்த பிரிவில் அடுத்த பிரிவிலையோ அது கிடைக்கும். இது அவரே சொல்றாரு. தாளிடுங்கப்பா, நான் உள்ள போறேன். கவர்மெண்ட் ஆளுங்க வந்து கேட்பாங்க, அது வரைக்கும் திறக்காதீங்க. அவங்க வந்து கேட்கும் போது மட்டும் திறந்து காட்டுங்க, நான் இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு ரூம் உள்ள போனார். மூடிட்டாங்க. கவர்மெண்ட் ஆளுங்க வந்தாங்க, திறந்தாங்க, இல்லை. அப்போ எல்லாரும் கேட்குறாங்க, சாமி எங்களெல்லாம் இப்படி அனாதையை விட்டுட்டு போறீங்களே, அப்போ எங்கள் நிலைமை என்னான்னு. அப்போ அவர் சொல்றாரு, தூய்மையான பக்தி பண்ணுங்க. பக்தின்றது பல விதமா பண்ணுவாங்க. கடவுள்கிட்ட போய் என்னமா கடன் கொடுத்த மாதிரி கேட்டுக்கின்னு கூடாது. கடவுள்கிட்ட போய் அமைதியா நீ நின்றுடணும். படைச்சவன் அவன் எனக்கு தெரியும் உனக்கு என்ன கொடுக்கணும். நீ கேட்கறதெல்லாம் கொடுத்துன்னு இருந்தா அவன் கடவுள் இல்லை இல்லையா, தாய் தகப்பன் ஆயிடுவான். அதனால அங்க போய் அமைதியா நின்னா உனக்கு என்ன தரணுமோ அதை கொடுப்பான். அதை வச்சு நீ வாழ கத்துக்கணும். அதை விட்டுட்டு நீ ஆசைப்பட்டெல்லாம் கடவுளுக்கு போய் கடங்காரங்கிட்ட கேட்கற மாதிரி கேட்டீங்கன்னாக்கா அதனால உனக்கு ஒரு பலனும் கிடையாது. அதனால தூய்மையான பக்தி பண்ணுங்க. அந்த மாதிரி போலி பக்தி பண்ணாதீங்க. அந்த தூய்மையான பக்தி ஒரு நாள் என்ன மாதிரி நிலை உங்களுக்கும் வரும் அப்படின்ட்டு போறாரு. அது மாதிரியான பக்தி பண்ணணும். அந்த மாதிரி நிலை போறது, எந்த பாதையில போனாலும் எல்லாமே ஒரு பாதை தான். ஆமா, உண்மைதான். எல்லாம் ஒரு கடவுள் தானே இல்லையா? ஆமா. கடல்ன்றது ஒண்ணுதான். ஆமா, உண்மைதான். நதிகள் கோடி இருக்குது. ஆமா. ஆனா அத்தனை நதிகளும் அந்த கடல்ல தான் போய் சேர்ந்தவன். கடவுள்ன்றவன் கடல் மாதிரி, நதிகள்ன்றது மதம் மாதிரி. அத்தனை மதங்களும் அங்க போய் சேர்க்கறதுக்கு தான் இவ்வளவும் இருக்குது. அதனால யாரா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லா மகான்கள் கிட்டுமே சரி ஒரு ஒரு அபூர்வமான விஷயங்களை இந்த உலகத்துக்கு சொல்லிட்டு போயிடணும். நம்ம அதை கடைபிடிக்கணும். நம்ம ஆடம்பரத்தை விரும்பக்கூடாது. வாயில பட்டு பேசினா போதாது, செயல்லையும் அப்படி இருக்கணும். நம்ம என்ன பேசுறோமோ அது நடைமுறையில் இருக்கணும். அப்படி இருந்தால்தான் தெய்வ வழிபாடு. பேசுறது மேடையில பேசுறது ஒண்ணு, நம்ம பேசுறதெல்லாம் 10 பேர்கிட்ட பேசுறது ஒண்ணு, வாழ்க்கையில நடைமுறை ஒன்னா இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா அது கடவுள் வழிபாடே கிடையாது. சொல்லு. அப்ப ஐயா, இந்த பிரியில வந்து மரணம்னால பெருவாள் வந்து நம்ம காண முடியாது, அடுத்த பிரியில தான் காண முடியும். ஆமா, அதுக்கு நீ பல வழிகளை பின்பற்றணும். இப்ப நீ கழுத்துல செயின் எதுக்கு உனக்கு? எதுக்கு போட்டுங்கிற? இது மரணம் இல்லாத பெருவாழ் வகுக்குமா? அப்போ உன் மனம் இது விரும்புது இல்ல? ஆமா, அதுக்கு ஒரு விளக்கம் எனக்கு சரியா புரியல, அதுதான் உங்கள்கிட்ட. விரும்புது இல்ல உன் மனம்? இது பொருள் போடணும், 4 பேர் மதிக்கணும், நம்மள காதில கம்மல் என்னத்துக்கு உனக்கு? இதெல்லாம போட்டு தெரிஞ்சாரு வள்ளலாரு. வள்ளலாரு ஒருத்தருடைய பாதையில போறேன்னா நம்மளும் அது மாதிரி இருக்கணும். நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கணும் வள்ளலார் பாதையில போறாங்கன்னா சொன்னா அர்த்தமே இல்லாத பேச்ச போயிடும். அதனால மனசை முதல்ல கட்டுப்படுத்தணும். மனசை கட்டுப்படுத்தணும்னா இதெல்லாம் தூக்கி போடணும். இது எந்த இல்லையா எந்த இல்லையா எந்த இல்லையா தூக்கி போடணும். 2 பேரு அத உட்காந்துங்கிறாரு. அவரும் அவர் சம்சாரமா வந்தாங்க நம்ம ஆசிரமத்துக்கு. அவங்க ஒரு நெக்லஸை கட்டி ஒரு தாலியை கட்டி எங்கிட்ட கொடுத்தாங்க. இதை எதுக்கு கொடுக்குறீங்கன்னு. இல்லை ஆசிரமம் கட்டுறதுக்கு வச்சுங்க. இல்லை நீங்களே வச்சு பணம் கொடுக்கணும். நான் அங்கே எத்தனை போய் வச்சுருந்தா கூட என் நகை மார்வாடி கடையில் இருக்குதுன்னு நினைப்பு வரும். அதனால நீங்களே பண்ணிக்கணும் போட்டு போயிட்டாங்க. மனசை வந்து அந்த மாதிரி எந்த இல்லைப்பா, இது எது எந்த உடல் உண்டா? உங்க அப்பா அம்மா சேரலன்னா உனக்கு ஏது உடல்? அதனால இந்த உடலும் உந்து கிடையாது, உயிரும் உந்து கிடையாது, அதுக்கு இறை வந்து. அப்புறம் இதுக்கு மேல போடுற ஆபரணங்கள்லாம் யாருது? இது ஆசையை சேர்க்குதுன்னு அர்த்தம். அதனால ஆசையை சேர்த்துக்கு நான் வள்ளலார் மார்க்கத்தில் போறேன், இந்த மார்க்கத்தில் போறேன்னா வாயில பேசக்கூடாது, செயல்லையும் இருக்கணும். அது மாதிரி இருந்தீங்கன்னா அந்த நாள் கிடைக்கும். உண்மை உண்மை. இல்லை, எனக்கு வந்து என்னன்னா ஐயா, ரொம்ப நாளாக மனசில் ஒரு கேள்வியா இருந்தது. நான் பல இடத்துல போய் விசாரித்தேன், அந்த கேள்விக்கு எனக்கு விடை கிடைச்சிச்சு. ஆனால் எனக்குள்ள அது விடை இருக்கு, இல்லைன்னு சொல்லி எனக்கு கூட அது விடை இருக்கு. ஆனால் எனக்கும் தெரியும் அது பின் தொடர்ந்து போட்டு அவர் சொல்லுமான விஷயம் இல்லை. ஆனால் என்ன இன்னும் கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சுக்கணும் உங்கள்கிட்ட நான் கேட்க. அதுதான் ஆழமா தெரிஞ்சுக்கணும். நீ எல்லாத்தையும் இழக்கணும். அதுதான் நான் கேட்க. சொத்து சுகம் எது இருந்தா அதான் சொன்னேன். என்ன போய் கதையா இருக்கிற நீ? அந்த வாசனை இருந்துக்கினே இருக்குது, அந்த ஆசைகள் இருந்துக்கினே இருக்குது. அதெல்லாம் அருணும். அதெல்லாம் இருந்தாதான் மரணம் இல்லா பெருவாழும். அதனால தான் சொன்னார், மருந்தோ மருந்து நல் மருந்து நம்முள்ளே இருக்கும் பெருமருந்து தின்னும் கைலை மருந்து. இது எங்கத்தி மருந்து இல்லையா, அது கைலாய மருந்தம். எதை சொன்னாரு அப்படின்னா விந்துவை சொன்னாரு. அது எங்க இருக்கணும்னா சுழியில இருக்கணுமா. அதனால சொன்னார் நீர் இல்லா நெற்றி பாழ் அப்படின்னாரு. நீர்னா அந்த பூசிக்கிறது இல்லை, இந்த நீர் அங்க இருக்கணும். அந்த நீருக்கு பேரு சுப்பிரமணியன் சுத்தமணின்னு பேரு. அந்த நீர் எத்தும் போய் அங்க நிறுத்தினீங்கன்னா பெருவாழ் வாழலாம். அதனால்தான்
மார்கண்டனை போட்டு காட்டினாங்க. என்றும் 16 மார்கண்டன். மார்கண்டன் என்னன்னா சிவலிங்கத்தை பிடிச்சிக்கினாக்கா யமனே வரமாட்டான். அப்போ யமன் வந்து என்ன பண்ணான், மார்கண்டன் சிவலிங்கத்தை பிடிச்சிக்கும் போது யமன் பாசக்கயிறை போட்டான். அது மார்கண்டன் கழுத்தில் மட்டும் மாட்டல, சிவலிங்கம் கழுத்துலேயும் மாட்டிக்கிச்சு. அதனால சிவன் கோவப்பட்டு யமனை எட்டு வச்சுட்டார் இல்லையா? அப்போ அங்க சிவலிங்கம் எங்க இருக்குதுன்னா தலையில இருக்குது. அந்த தலையில உன் நினைவுகளை வச்சு வாழணும். நீ மனசுல வச்சுக்கணும் உலகத்துக்காக வாழ்ந்தீங்கன்னா உலகத்தோட போயிடுவேன். இந்த ஆசைகள் அறுத்துட்டு கடவுளோட வாழ்ந்தீங்கன்னா கடவுள் கூட போகலாம். உனக்கு எது வேணும் நீ தேர்ந்தெடுத்துக்கணும். சரிங்கய்யா, நான் தேர்ந்தெடுத்துட்டேன், சரியான முடிவு. அதான் உங்களுக்கு பார்க்க வந்தேன். சரி, என்ன பதில் கிடைக்கணும், நான் கேட்ட பதிலும் உங்கள்கிட்ட கரெக்டாக இருக்கு. சரிங்கய்யா, அதான் நான் சரியா சொல்றேன்னா சரியா சொல்லலையா டெஸ்ட் பண்றதுக்கு வந்து அப்படி ஒன்றும் இல்லைங்கய்யா. இல்லப்பா, எனக்கு தெரியும் போது பின்ன கேட்க வேண்டியதே இல்லையா? இல்ல, சில கேள்விகள் எனக்குள்ள இருந்துச்சு. நான் என்ன சொல்றேன், ஒரு விஷயம் தெரியும் உனக்கு தெரியும்னா அதை இன்னொருத்தர்கிட்ட கேட்க வேண்டியதில்லை. சரி, எனக்கு தெரிஞ்ச விஷயம் உனக்கு தெரியுமா பாக்குறேன் நான்ன்ற மாதிரி நீ சொல்றது தெரியாது. தெரியாது இல்ல, சில கேள்விகள் என் மனசுக்குள்ளே இருந்ததா. சரி, எது இருந்தா நம்ம கேட்டு தானே தெரிஞ்சுக்கணும். சோ அந்த அடிப்புல நான் கேட்டேன். நான் நிறைய இடத்துக்கு போனேன். எனக்கு சந்தேகம் இருந்தது, கேட்டேன்னா பரவாயில்ல, அது தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்தேன்னு அர்த்தம். ஆமா, எனக்கு ஒரு சந்தேகங்க, இது மாதிரி நான் நினைக்கிறேன், அது சரியா தப்பான்னு தெரியல, அதை கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன்னா அது கரெக்ட். எனக்கு இருந்தது, ஆனா உன்னை டெஸ்ட் பண்ணலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி. அப்படி சொல்லிட்டு அப்படி மனசுக்குள்ள வந்து என்ன, நான் ரொம்ப நாள் ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. நானும் பல இடத்துல போய் கேட்டு செய் நீ எதை நினைக்கிறியோ அதை செய். உண்மை அப்ப சொன்னா சில நண்பர்கள் சொன்னாங்க இந்த ஊருக்கு வந்திருக்காங்க, சரி பரவாயில்ல நம்ம போய் பார்ப்போமே. அந்த சரி சரி சரி, ரொம்ப சந்தோஷம். நம்மளுக்கு கேள்விக்கு இடம் இருந்தா தான் நம்ம போக முடியும் அப்படின்னு தோணுது. சரி சரி, ரொம்ப சந்தோஷம். உங்கள்கிட்ட கேட்டு வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னோட பதிலும் கிட்ட நீங்க சொல்ற பதிலா தான் இருக்குது. ரொம்ப நன்றிங்க ஐயா. சரி, சொல்லுமா. ஆத்மா வணக்கம். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் ஐயா. என்னுடைய கேள்வி என்னன்னா, கேள்வின்னு ஒண்ணுமே என் மனசுல தோண்டியா, நிறைய கேள்விகளோட வந்தேன். சரி, ஆனா ஐயா எல்லா கேள்விகளுக்கும் வந்து ஐயாவோட டேப் எல்லாம் கேட்டு அதுல வந்து எனக்கு விளக்கம் கிடைச்சிருச்சு. சரி, ஆனா இன்னைக்கு வந்து நான் ரொம்ப ஐயாவுக்கு நன்றி சொல்லணும்னு தான் நான் சந்தோஷமா. ஐயாவோட ஸ்பீச்சை கேட்டு என்ன சொல்லணும், நிறைய மூட நம்பிக்கையில இருந்தேன். கோயில் குளத்துக்கெல்லாம் போவேன். கோயிலுக்கு என்னென்ன செய்யணும், என்ன கேட்குறாங்களோ எல்லாம் வாங்கி கொடுப்பேன், என்னால் முடிஞ்சது செய்வேன். அது வந்து ஒரு பெரிய மூட நம்பிக்கையில தான் நான் இருந்தேன். ஆனால் இப்போ ஐயாவோட ஸ்பீச்சை கேட்டு இதுலேருந்து நான் நிறைய விடுபட்டுட்டேன். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாவும். ரொம்ப சந்தோஷமா. ஒரு கேள்விங்கய்யா, இப்போ நம்ம வந்து தானம் பண்றோம், ஒரு அன்னதானம் செய்யறோம். இப்போ அந்த அன்னதானம் செய்யும்போது நம்ம காசை கொடுத்துட்டு நம்ம பாட்டில் பின்னால நின்றுட்டு இருக்கிறது சரிங்களா, இல்லை நம்ம முன் நின்று அந்த தானத்தை செய்யணுங்களா? இல்லைம்மா, அன்னதானம் பண்ணுறது வந்து யார் பண்ணுறன்னு தெரியணும். ஏதோ காசை கொடுத்துட்டு நிற்கிறது பெரிய விஷயம் இல்லை. இப்போது அன்னதானம் வந்து நீ பப்ளிக்கில் பண்ண போகிறன்னா அதை நீ எதுக்காக பண்ணுற, இதை யார் பண்ணுறதுன்னு அந்த வாங்குறவங்களுக்கு தெரியணும். அதுக்காக அங்கே பண்ணுறோம். ஆனால் ஒரு குருக்கிட்ட அன்னதானம் பண்ண சொல்லி பணத்தை கொடுக்குறோம். அந்த குருக்கிட்ட கொடுக்குறது ஒரு விதமான அன்னதானம். அப்போ குருக்கிட்ட கொடுக்கும்போது குருவுக்கு தெரியுது இவர் அன்னதானம் பண்ண சொல்லி கடவுள் கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லி குருவுக்கு தெரியும். ஆனால் யாருக்குமே தெரியாத அன்னதானம் பண்ணி என்ன பண்ணுறது? அதனால் அது தெரியறது தப்பு இல்லை, அதை தெரிஞ்சு கொடுங்க. இன்னொன்னுங்கய்யா, நான் வந்துட்டு இந்த ஐயாவோட இதெல்லாம் கேட்காதவன ஒரு வருஷத்துக்கு முன்பு தான் ஐயாவோட இதை நான் கேட்டேன். அப்போல்லாம் நான் வந்து புலால் சாப்பிடுவேன். இப்போ ஐயாவோட இந்த இதை கேட்டு ஐயா சொன்னீங்க இல்லைங்களா, ஒரு சின்ன நெருப்பு துளி நம்ம மேலே பட்டா கூட எப்படி துடிக்கிறோம். ஸோ அப்படி தானே ஒரு மிருகத்தை பொழுது இருக்கும். இதுதானே இயற்கை. இப்போ நம்ம குழந்தை இருக்குது, ஏதோ ஒரு தப்பு பண்ணுது, ஒரு அடி அடிச்சிடுறோம் கோவத்தில் அடிக்கும்போது அடிச்சிட்டோம். ஆனால் அந்த குழந்தை அழுதுக்குன்னே போயிடுச்சு. அப்புறமா நம்மளே வருத்தப்படுறோம், குழந்தைய அடிச்சிட்டோமே அழுவுது. ஆனால் தப்பு பண்ணதை மறந்துட்டோம். ஆனால் குழந்தைய அடிச்சுமே அழுவுதேன்ற எண்ணம் தான் நமக்கு வருது. அது மாதிரி நம்மளே வளர்க்குறோம். இது நிறைய பேர் இந்த மாதிரி முட்டாள்தன்மை அறிவுபூர்வமாக கேட்குற மாதிரி கேட்பாங்க. ஏங்க ஆடு கோழி மாடு இதில் தான் உயிர் இருக்குதா, காய்கறியில் உயிர் இல்லையா, மற்றதுலலாம் உயிர் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. எல்லாத்துலேயும் உயிர் இருக்குது, உறவு இருக்குதா? ஒரு நாய்க்குட்டி வளர்த்தீங்கன்னா ஊரெல்லாம் எங்கே போய் சுற்றினாலும் கடைசியில் உன்னை பார்த்தா வாலாட்டின்னு வீட்டுக்கு வந்துடுது. அதே நேரத்தில் ஒரு கோழி வளர்த்தீங்கன்னா
அதுக்கு 4 அரிசியை போட்டு அது ஊரெல்லாம் சாப்பிட்டுட்டு அது வீட்டில் வந்து முட்டை வைக்குது. ஒரு மாடை வளர்த்தீங்கன்னா அது ஊரெல்லாம் மேய்ஞ்சிட்டு வீட்டில் தான் வந்து பால் கறக்குது. அப்போது இந்த உயிரினங்களுக்கு உறவுகள் இருக்குது. ஆனால் செடி கொடி வீட்டு முருங்கா, ஐயோ நான் வீட்டு முருங்கா தான் 2 வந்துக்கிறேன்னு சொல்லுமா? கீரை சொல்லுமா? அப்போது அது உறவாடக்கூடிய தன்மை கிடையாது. அதுக்கு அது உணவுக்காக பயன்படுத்திக்கிறோம். ஆனால் உறவாடக்கூடிய பொருளை உணவுக்காக பயன்படுத்தக்கூடாது. இப்போ நம்ம குழந்தை உறவாடுது, நம்ம கறி கிடைக்கல, ஒரு கையை வெட்டி போட்டு கறி ஆக்கிடுவோமா? அந்த மாதிரி ஒரு உயிரினத்தை நீ எப்போ நினைக்கிறியோ நீ கடவுளில் பாதிடான்றான். அதனால சொல்றாரு பத்ரகிரி, மண்ணுயிரை கொன்று தின்று உழலாமல் தன்னுயிர் போல் நினைத்து தவம் முடிப்பது எக்காலம்ன்றார். அந்த மாதிரி தவத்தை பண்ணணும். கடவுள் வழிபாட்டில் போறவன், கடவுள் வழிபாட்டில் போகாதவன் எப்படின்னா போட்டான் மூர்க்கத்தனமா போவான். அவனை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனா கடவுள் வழிபாட்டில் போறவன் மென்மையா இருக்கணும், சுத்தமா இருக்கணும், அமைதியானவனா இருக்கணும், அடுத்தவனுக்கு தீங்கு செய்யாதவனா இருக்கணும். இதுதான் கடவுள் வழிபாடுமா. அது மாதிரி போறதால இந்த புலால் உண்ணக்கூடாதுன்னு சொல்றோம். இந்த புலால் உண்றதுக்கும் புலால் உண்ணாததுக்கும் என்ன வித்தியாசம்? கடவுள் 1000 இருக்குது உலகத்தில், இருக்கட்டும். சாப்பாடுன்னு ஒன்று இல்லைன்னா கடவுள்னு ஒன்று இருக்குமா? சாப்பிடலன்னா கடவுள் காப்பாற்றுவார யாரையாவது? ஒரு குழந்தை பிறந்தது, அது எனக்கு பால் எல்லாம் வேணாமா, என்னை கடவுள் காப்பாற்றுவாருன்னு சொல்லுமா? செத்து போயிடும், உயிரா இருக்காது. அப்போ கடவுளுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, உணவு தான் சம்பந்தம். உயிரினங்கள், உலகத்தில் இருக்கிற உயிரினங்கள் அத்தனையுமே உணவு தான் கடவுள். மற்றதெல்லாம் கடவுள் கிடையாது, கற்பனை தான். மரம் செடி கொடி மழை இல்லைன்னா கடவுள் காப்பாத்து வராத்த, தண்ணி இருந்தா தான் அது வாழும் இல்ல? உலகத்தில் இருக்கிற மிருகங்கள் ஒன்னோட ஒன்று அடிச்சு சாப்பிடலாம், கடவுள் அத்தை காப்பாத்து வர? காப்பாற்ற மாட்டாரு. மனிதனை ரெண்டு மனிதனை போச்சு ஒரு ரூம்ல போடு, எனக்கு அண்ணா ஆகாரம் வேணாம், கடவுள் என்னை காப்பாத்திடுவாரு அப்படின்னு ஒரு ரூம்ல ஒருத்தனை போடு, எனக்கு கடவுள்